சிவனின் முகம் தெரியும் அதிசய மரம். 14 வருடங்களில் முதன்முறையாக நான் பார்த்த ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். கரண் சரண் ப்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாரம் ஒரு திருத்தலம் என்ற பகுதியில் இந்த வாரம் நான் பார்க்க போகும் திருத்தலம் எங்கள் பகுதியில் உள்ள நாக நந்தீஸ்வரர் ஆலயம். முதல்ல இந்த ஏரியாவை பற்றி சொல்லிடுறேங்க. பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாகவரபாளையம் தாங்க இந்த ஏரியாவோட பேர். இதற்கு முன் இந்த ஏரியா வயல்களும் தோட்டங்களாலும் நிரம்பி இருந்ததாகவும், அதனாலே இங்கே பாம்பு புத்துகளும் அதிகமாக இருந்தது. அதனாலேயே இந்த ஏரியாவுக்கு நாகவரபாளையம் என்று பெயர் வந்ததாக இங்குள்ள மக்கள் தெரிவித்தனர். நான் இந்த ஏரியாவுக்கு 14 வருடங்கள் ஆகிறது. இந்த 14 வருடங்களில் இந்த ஏரியாவில் முதன்முறையாக இந்த கோவிலில் மட்டும்தான் பாம்பு புற்றை கண்டேன். இக்கோவிலின் கருவறையே பாம்பு புற்றுதான். சிவபெருமான் கோவிலுக்கு வெளியில் தான் உள்ளார். இந்த கோவிலின் கருவறையில் பார்த்தீங்கன்னா பாம்பு புற்று, நந்தியம் பெருமான், நடராஜர் சிலை, அம்மன், ஐயப்பன் சிலை. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் மற்றும் முருகர் உள்ளார்கள். சிவபெருமான் கருவறையின் எதிரே உள்ளார். இந்த கோவில் ரொம்ப சிறியது தான், ஆனால் மிக பழமையானது. இங்கே என்ன வேணாலும் அது 3 மாதத்துக்குள்ளவே நடந்து முடிந்துடும் என்று இங்குள்ள குருக்கள் கூறினார். அதோடு இங்கு உள்ள தலவிருட்சத்தில் சிவபெருமானின் முகம் தெரிவதாகவும் குருக்கள் கூறினார். தலவிருட்சமான அரச மரத்தின் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் சிவபெருமானின் முகம் தெரிவதாக மக்கள் நம்புகிறார்கள். இதோட இந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா முகம் தெரிகிற மாதிரி தெரியும். இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்குறேன், அப்போ பாருங்கள். இந்த மரத்தை பார்த்தாலுமே தெரியுது இந்த கோவில் எவ்வளவு பழமையானது என்பது. நான் இந்த கோவிலுக்கு அடிக்கடிக்கு வருவேன், ஆனால் இந்த முறை தான் கருவறைக்குள்ளே செல்ல அனுமதி கிடைச்சது. மரத்தோட இந்த இடத்துல நல்லா பாருங்கள், முகம் தெரிகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம். கோவிலை பற்றி இங்கு குருக்களாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய வேடியப்பன் குருசாமி அவர்கள் கூறுகிறார். வணக்கம். இந்த கோயில் சிவன் நாகநந்தீஸ்வரர் கோயில். இந்த நாகநந்தீஸ்வரர் கோயிலுக்கு படிப்புள்ள பசங்க ரொம்ப உயர்ந்தது. இந்த மண்ணு தான் இருந்தது, மண்ணாக இருந்தது. இதெல்லாம் காங்கிரீட் போட்டு ரெடி பண்ண பின்னாடி கோயில் இந்த இம்ப்ரூவ் ஆகிக்குது. கொஞ்சம் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போச்சேன். வருஷமெல்லாம் இப்போ நான் டெய்லி போச்சேன். எனக்கு லக்கோ அடித்து நான் இந்த அளவுக்கு ஆய்க்கிறேன்னா அந்த ஆணுடைய கிரி தான். இது அப்படியே இதாக இருந்துச்சு. அந்த மண் எல்லாம் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு கூட முடியாது, சேரு. அப்புறமா காங்கிரீட் அதெல்லாம் பாதி காங்கிரீட் போட்டாங்க போன வருஷம். இதெல்லாம் போட்ட வச்சு நான் அப்போ நான் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சேன். எனக்கு ஷோக் அடிச்சு கொஞ்சம் அதை எந்த வேலையும் செய்ய முடியுது. 6 வருஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு எனக்கு உகனுடைய ஆள் கொஞ்சம் நான் நல்லா இருக்கிறேன். இவர்கிட்ட என்ன வேணாலே கிடைக்குது. என்ன அவங்களுக்கு கோரிக்கையோ அவங்க நம்பி போனால் தாராளமாக கிடைக்குது. இங்கே எல்லா பல்லும் கிடைக்குது. அவர் கும்பிட்டுன்னு போய் 3 மாதத்துக்கெல்லாம் கிடைக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. அருள்மிகு நாக நந்தீஸ்வரரின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.